குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை 2/2/2025 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி மாதம், குரோதி வருடம் தை மாதம் 20ஆம் நாள், சதுர்த்தி திதி. 12 வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்குது. அதற்கு பிறகு பஞ்சமி திதி வந்துடுது. பஞ்சமி 12 வரைக்கும் இருக்குது. அதற்கு பிறகு பஞ்சமி திதி. உத்திரட்டாதி, தியாஜிதம், அமிர்த யோகம், முகுந்த சதுர்த்தி, வர சதுர்த்தி, சதுர்த்தி விரதம், சங்கடகர சதுர்த்தி. நம்ம இன்னைக்கு விரதம் சங்கடகரம் எல்லாம் தீர்க்கின்ற நமது பிள்ளையாருக்கு நமக்கு சங்கடங்களை எல்லாம் தீர்க்கின்ற சங்கடகர சதுர்த்தி இன்னைக்கு இருந்தோன்னா அவ்வளோ ஒரு சிறப்பு. அந்த உற்சவ பிள்ளையார் 2 குட்டி பிள்ளையார் இருக்கும். எங்கள் ஈஸ்வரர் கோயிலில் அபிஷேகம் பண்ணி இன்னைக்கு சாயங்காலம் அதை இது பண்ணுவாங்க. அபிஷேக ஆராதனை பண்ணி பூஜை பண்ணுவாங்க. வைத்தீஸ்வரன் கோவில் செல்வமுத்து குமாரசுவாமி அழகுமலை முருகப்பெருமான் உற்சவம் ஆரம்பம். தேவமாதா பரிசுத்தரான திருநாள், சுப முகூர்த்த நாள். இன்று சூரிய உதயம் 6:38, மகர நாளிகை 1:58, திதி பஞ்சமி திதி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் 1, ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு சுக்கிரன். சொல்லக்கூடாத பேச்சானாலும் அதை சொல்லாதீங்க. நல்ல நேரம் என்கின்ற சுபகாரி 7:30 to 8:30, மாலை 1:30 to 2:30, கௌரி நேரம் 10:30 to 11:30, மாலை 1:00 to 2:30. பரிகாரம் வெள்ளம். ராகு காலம் 4:30 to 6, குளிகன் 3 to 4:30, யமகண்டம் 12 to 1:30. சந்திராஷ்டமம் பூர நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். ராசி பலன்: மேசம் ஜெயம், ரிஷபம் மறதி, மிதுனம் சுகம், கடகம் உயர்வு, சிம்மம் நட்பு, கன்னி அமைதி, துலாம் புகழ், விருச்சிகம் ஆதரவு, தனுசு பெருமை, மகரம் சுபம், கும்பம் செலவு, மீனம் போட்டி. நாளைய விசேஷங்கள்: சஷ்டி விரதம் நாளைக்கு. பஞ்சமி திதி காலைல 10ஓட முடிஞ்சது. நாளைக்கு சஷ்டி விரதம், முருகப்பெருமானுக்கு உரிய நாள். கலியப்ப நாயனார் குரு பூஜை. அதே மாதிரி நாளைக்கு சுப முகூர்த்த நாள். சரியாக சிந்திக்க தெரிந்து கொண்டால் உலகத்தையே மாற்றிவிடலாம் அப்படின்னு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதில் என்ன இன்னைக்கு மருத்துவ குறிப்புனாக்கா, இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டுமென்றால் காப்பி மற்றும் டீ குடிப்பதை தவிர்க்கலாம். காப்பி மற்றும் டீ குடிப்பதை தவிர்த்தோன்னாக்கா நீங்கள் இது பண்ணலாம். இது என்னது, சுக்கு காப்பி, அந்த உளுந்தங்கஞ்சி, இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லது. சத்து மாவு கஞ்சி, உளுந்தங்கஞ்சி ரொம்ப நல்லது. எல்லாமே நம்ம நேரம் சொல்லும் விதத்தில் தான் உள்ளது தன்னம்பிக்கை. விடாமல் விக்கல் எடுத்தால் துளசி இலைகளை பச்சையாக சாப்பிட்டு வந்தால் விக்கல் நீக்கும். விக்கலும் நீக்கும், சளியும் குறையும். அதுக்குன்னு ரொம்ப சாப்பிடக்கூடாது. ரொம்ப இப்போலாம் காருது. நாம் ரொம்ப சளி பிடிச்சதுனாக்கா இந்த இந்த ரசம் வல்லாரைக்கீரையை தினமும் துவையல் செய்து சாப்பிட்டு வந்தால் ஞாபக சக்தி பெருகுமா. நேர்மை தவறாமல் வாழ்பவர்களை விட நேரத்திற்கு தகுந்தார் வாழுகிறவர்களே நிம்மதியாக இருக்கிறார்கள். அப்புறம் என்ன பண்ணுறது? அப்புறம் அவங்க எல்லாம் வாழ்ந்துதான் ஆகணும். என்ன செய்கிறது? வல்லாரைக்கீரை. அப்புறம் இன்னொன்று இந்த சளி பிடிச்சிக்கிட்டதுனாக்கா இந்த ஒரு கீரை மாதிரி இருக்குமே, சளி பிடிச்சாக்கா இதை ஒரு கீரையை ரசம் வச்சு நம்ம சாப்பிடுவோம். அது எல்லாருமே விற்கிறாங்க. அதே மாதிரி முடக்கட்டான் கீரை,
போட்டால் மூட்டு வலியெல்லாம் இது பண்ணும். ஒவ்வொரு கீரைக்குமே ஒரு இது இருக்குது. அதனால் நீங்கள் கீரை சாப்பிட்றது நார்மலாகவே ரொம்ப ரொம்ப நல்லது. அதான் அகத்திக்கீரை, முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தை மாதம் பிப்ரவரி 2ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் பண்ணுங்க. விவாகம் வசந்த பஞ்சமி, வாக்கியப்படி மாத சதுர்த்தி. நாளைக்கு சஷ்டி விரதம் அவமாகும். ரத சப்தமி என்னைக்கு? செவ்வாய்க்கிழமை ரத சப்தமி. வைபவஸ்தவ மண்பாதி ரத சப்தமி, விசோக சப்தமி, விரதம், சூரிய ஜெயந்தி, பௌமாஸ்வினி அன்னைக்கு சூரிய ஜெயந்தி அன்னைக்கு. அதனால் அன்னைக்கு சூரிய பகவான் 7 குதிரைகள் பூட்டிய வாகனத்தில் அவர் ஜெயந்தி இதாகிறார். அன்னைக்கு ரத சப்தமி. அதே மாதிரி அன்றைக்கு நீங்கள் அதாவது சூரிய பகவானுக்குரிய அந்த ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் பண்ணுங்க. ஓகேங்க. மார்கழி மாதத்தின் பாவை நோன்பு இருந்தால் என்ன? அது வேணும். ஸ்ரீமத் ராமானுஜாய நமக. ஆழ்வார் திருவடிகளே சரணம். இது ஆண்டாள் திருவடிகளே சரணம். லக்னத்தை பற்றி பார்த்தோம். நம்ம ராசியை பற்றி பார்த்தோம். இது நவகிரக அன்றாடம் வழிபாட்டுக்குரிய நவகிரக ஸ்தோத்திரங்கள். இதெல்லாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சரி, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்குரிய இதை பார்க்கலாம். சீலமாய் வாழச் சீரொருள் புரியும் நாளம் புகழும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி, சுதந்திரா போற்றி, வீரியா போற்றி, வினைகள் களைவாய் போற்றி. லக்ன ஆராய்ச்சி 12 ராசிகளுக்கான லக்ன ஆராய்ச்சி. தோற்றம், குணபாவகங்கள், வாக்குச்சாதுரியம், குடும்பம், பணவசதி, சகோதர சகோதரிகள், உழைப்பும் ஊக்கமும், தாயார் சுகமும் வாழ்க்கை வசதியும், கல்வி பயிற்சி, புத்திரர், பூர்வ புண்ணியம், நோயும் தீரும் வகையும், கடன் கவலை, வாழ்க்கை துணைவி, செவ்வாய் தோஷம், கூட்டணி ராசிகள், ஆயுளும் விதியும், கஷ்டமும் நஷ்டமும், தர்ம சிந்தனை, தெய்வ சிந்தனை, தகப்பனார், தொழில். அதாவது இந்த மாதிரி ஒரு இது இருக்கு. அகத்தின் அழகு முகத்தில் தெரிவது போல் மனிதனின் வாழ்வில் சுகதுக்கங்களை விளக்குவது ஜாதகம். ஒருவரின் லக்னத்தையும் அப்பொழுது அமைந்த கிரக நிலைகளையும் தொடர்பு வைத்துத்தான் சாதக பலனை முழுமையாக சிந்திக்க வேண்டி இருக்கிறது. அவ்வளோ நல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது ரொம்ப பெருசாக இருக்குது. இதை படிக்கணுன்னா ரொம்ப நிறையா வரணும். தேவர்களால் துதிக்கப்பட வேண்டிய எல்லா வரங்களையும் வாரி வழங்கும் அற்புத சக்தி வாய்ந்த செந்தாமரை நிற மேனியுடைய ஸ்ரீ சிந்தாமணி கணபதியை வணங்குகின்றேன்.
குரு வணக்கம், தெய்வ வணக்கம் எல்லாம் நிறையா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை படிக்கிறதுக்கு டைம் இல்லை. என்னங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணாலும் என்ன தூங்கி எழுந்திரிச்சு நாம் இதை தான் பண்ணிகிட்ருப்போம். குளித்தோமா, சாப்பிட்டோமா, ஏதோ ஒன்றுக்கு போனோமா, அந்த கஷ்டங்கள் நமக்கு அப்படியே தான் இருக்குது. ஆனால் மற்றவங்கள நினைக்கின்ற பொழுது கடவுள் நமக்கு ஏதோ இதையாவது நம்ம இப்படி நேர்வழியில் இருக்கிறதுனால இதையாவது நமக்கு ஒரு இது பண்ணியிருக்கிறாரேன்னு நினைக்க வேண்டியதாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. என்ன போங்க. எங்கேயாவது போகலான்னா காசு வேணும், உடம்புக்கு இதாக இருக்குது. என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நான் எதையும் மிகைப்படுத்தி சொல்ல மாட்டேன். நம்ம தூங்கும் பொழுது எழுந்து அமைதியாக வீட்டில் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு ஏதோ ஒரு ஸ்தோத்திரத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாலே நமக்கு இது அவ்வளோதான். இன்றைய காலகட்டத்துக்கு முடியும். எங்கேயாவது போகணுன்னா ஏதாவது செய்யணுன்னா செலவாகும். நம்மகிட்ட இருக்கா அந்த அளவுக்கு இருக்கிறத கொண்டு நாம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னமோ ஒரு வாழ்க்கை ஓடிட்டுருக்குது, ஒன்றும் பண்ண முடியல. ஒன்றும் என்ன செய்கிறதுன்னு ஒன்றும் புரியலை, கவலையாக இருக்குது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். லேட் ஆகிடுச்சு. உங்களை ரொம்ப போட்டு அறுத்து எடுக்க விரும்பலை.